ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஆராய்ச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, வத்தலை கொண்டுகிட்டு வந்திருக்கேன். எங்கே அப்படின்னா, இது எங்கள் அக்கா ஊர். என்னால் வந்து இருந்துட்டு போகலாம் பார்த்துட்டு அப்படின்ட்டு, குழந்தைங்கள பார்த்துட்டு போகலான்ட்டு காலையில் வந்தாச்சு. காலையில் இல்லை, சாரி, நேற்று நைட் வந்தோம். முடிச்சுட்டு காலேஜ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். அம்மா பாப்பா வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் அக்காவோட 2வது குழந்தை, பெண் குழந்தை. அக்கா வந்து தம்பியை ஸ்கூலுக்கு கிளம்பி விட்டுட்டு இருந்தாங்க. பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் வெளியே நின்றுட்டு இருந்தோம். இப்படி தான் இருக்கும் அவங்க வீடு. முன்னாடி முடிஞ்சால் நான் அவங்க வீட்டு ஹோம் டூர் போகிறேன் நாளைக்கு. இது வந்து தம்பிக்கு வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. காய் சாப்பாடு சமைச்சு ரெடியான வேன் வந்துருச்சு. தம்பி பாய் சைடு கிளம்பிட்டான். இன்னைக்கு எக்ஸாம்னால சார் போகிறாரு. இல்லைன்னா போயிருக்காரு, வீட்டில் இருந்துருக்காரு. இதுதான் அக்கா பையன் ஃபஸ்ட்டு பையன். தெரியும், நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸ்கூலில் இருந்துச்சு. காலையில் 8:50 வேன் போல். சாயங்காலம் 4:15 தான் வருவான். இவன் தான் என் பையன் தான். அண்ணன் ஸ்கூலுக்கு போகிறான் அழுதுட்டு இருந்தான். கொஞ்சம் நேரத்தில் பரவாயில்ல பாட்டு கொள்ளாயிட்டு இருந்தாலும் வேலை எடுத்தாச்சு. நம்மளும் வந்து வீட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் என்னென்னா பூரி ஸ்பெஷல். நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லுங்கள். மாவு அப்படியே பிணைஞ்சி வச்சுட்டு சரி அப்புறம் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு உட்காந்து மாவு பிணைஞ்சிட்டா. பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சு அதோட அம்மா ஊர்லேருந்து கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா வந்து வந்திருக்காங்க, ஊர்லேருந்து கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க. சரி கொஞ்சம் எறும்பாக இருக்கும் அப்படின்னு எறும்பாக இருந்துச்சு லைட்டாக, அதை காய வச்சிருந்தோம். எனக்கு அக்காவுக்கு வாங்கிட்டு வந்தாங்க கருவாடு. அவளுக்கு வந்து வாழை கருவாடு. எனக்கு வந்து இது என்ன கருவாடு தெரியல. ஆனால் இந்த கருவாடு தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்குன்னு சொல்லி அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. வாழை கருவாடு தான் எங்கள் அக்காவுக்கு பிடிக்கும். இந்த கருவாடு எனக்கு பிடிக்காது. வாழை கருவாடு இந்த நீட்டமாக இருக்கிற குச்சியாக ஸ்கொயலாக எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. காய போட்டு வச்சாச்சு. அப்படியே காய போட்டு கொஞ்ச நாள் நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் பூரி அப்புறம் குழம்பு வந்துட்டு நார்மல் எப்பயும் வைக்கிற குழம்பு, உருளைக்கிழங்கு. தம்பி கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு, அதை வச்சு காலையிலே சாப்பிட்டாச்சு. அக்கா ஊரில் வந்து மார்னிங் ரொட்டீன் பிளாக் இதுதான் இடச்சு காலையில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈவினிங் பிளாக்ல பார்க்கலாம்.